அந்த வண்டு கண்ணை போடாம இருக்க சித்திரம் ஒண்ணு ரகசியமா சொன்னார்ல, அந்த டெக்னிக் தானே ஃபாலோ பண்ண? ஆமா, அந்த டெக்னிக் தான் ஃபாலோ பண்ணனாலதான் அந்த விதையை எடுக்க முடிஞ்சுட்டேன். அந்த வீட்டு சொல்லிருந்தா ஆரம்பத்துல ஃபாலோ பண்ணிருப்பாங்கல்ல. அது வந்து வண்டோட கண்ணுக்கு நாம தெரியக்கூடாதுன்னா பச்சை இலையெல்லாம் கொடி மாதிரி சேர்த்து நம்ம உடம்புல அப்படியே சுத்திக்கணும். அப்படி சுத்திக்கிட்டா வண்டு கண்ணுக்கு நம்ம தெரிய மாட்டோம். பச்சை இலை வாசத்துக்கு வண்டு நம்ம கிட்ட வராம இருக்கும். அதான் அந்த டெக்னிக். என்ன போச அந்த பச்சை இலை டெக்னிக் தானே நீ ஃபாலோ பண்ண? ஆமா, அதே டெக்னிக் தான். அங்க இருக்கிற பச்சை எல்லாம் உருவி அப்படியே உடம்பெல்லாம் சுத்திக்கிட்டு இங்க சுத்திட்டு போனேன். அதான் அந்த வண்டுலாம் அப்படியே கண்ணு அதான் அந்த தாமரை கொள்ள மருந்தெல்லாம் ஈஸியா படிச்சு வந்துட்டேன். ஓர வழியில நீ வண்டோட கூட்டம் எல்லாம் பாத்துக்கணுமே. கருப்பு கலர்ல அப்படியே பெருசு பெருசா உருண்டையா. ஆமாண்ணா, நீ சொல்றாப்ல அப்படியே கருப்பா பெருசு பெருசா கூட எல்லாம் பாத்துட்டு தான் போனோம். ஆமா, அங்கதான் போய் எடுத்துட்டு வந்தேன். இவன் சொல்றது எதுவுமே உண்மை இல்ல அப்படின்னா அப்பாவை காப்பாத்துறதுக்கு உண்மையா மாத்து மருந்து கொண்டு வந்தது இவன் கிடையாது. வேற யாரோ தான் மாத்து மருந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு இவனுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இவ்வளவு புதுசா தட்டியா இருந்துச்சு. ஆமா, கரு கருன்னு இத்தா தண்டில இருந்தது. அப்படி இருந்தது. அதுக்குள்ள 10 வண்டா இருந்துச்சு. அந்த பச்சை எல்லாம் நான் கட்டிட்டு போனதுனால அந்த வண்டு கணக்கு நான் தெரியவே இல்லை. அப்புறம் அந்த தாமரை கொடியில இருந்து அந்த விதையை பறிச்சு எடுத்துனோம். தூக்கம் வருது. எனக்கு வர ஆத்திரத்துக்கு இவன் அப்படியே தாகமா இருக்குமா, தண்ணி குடிக்கணும், எடுத்து குடி. இங்க தண்ணியே இல்லமா, கிச்சன்ல போய் குடிச்சிட்டு வாடி. நீயும் வாமா. எதுக்கு பயமா இருக்குது? வாமா. 7 வயசாச்சு, இன்னும் ராத்திரியில தனியா போய் தண்ணி குடிக்கிறதுக்கு பயமா இருக்கு. உன்னை எல்லாம் என்னத்த சொல்றது? வாமா. இப்ப நான் சொல்றத நல்லா கேட்டுக்கங்க, நல்லா கேட்டுக்கங்க. ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறோம். நீ எதுவும் பேசாத, அமைதியா இரு. இதுல ஒரு சிக்கல் என்னன்னா, இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு, அந்த இளவரசன் கோடீஸ்வரன் ஆவானா ஆக மாட்டானு, இந்த சுப நிகழ்ச்சி நல்லபடியா நடக்குமா நடக்காதான்னு, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்குமா இல்ல தடைபடுமான்னு இப்போதைக்கு யாராலும் சொல்ல முடியாது. அது நடக்குமா நடக்காதான்னு அந்த சமயத்துல பல திடுக்கிடும் திருப்பங்கள் நிகழும். அதிரடியான முடிச்சுகள் அவில பல பரபரப்பான சம்பவங்கள் நடக்க போகுது. ஆத்தா சொல்றா இதுக்கு முன்னாடி பார்த்ததை விட அது பயங்கரமா இருக்கும். அதனால இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு கடைசி நேரம் வரைக்கும் மண்டையை பிச்சுக்கிட்டு தான் இருக்கும். ஆத்தா சொல்றா இந்த வீட்டு இளவரசன் கோடீஸ்வரன் ஆனானா 2வது கல்யாணம் நடந்துச்சா இப்படி எல்லாமே முகூர்த்த நேரம் முடிகிற வரைக்கும் தலையை பிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த கல்யாணத்துல பல பரபரப்பான காட்சிகள் நடக்க போகுது. திரைக்கதையில் பல திருப்பங்கள் நடக்க போகுது. ஆத்தா சொல்றா. யாரடி இவன்? அதிகமா டிவி சீரியல் பாப்பானோ? திரைக்கதையில திருப்பெல்லாம் வரப்போகுதுன்னு சொல்றான். கடைசி வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதுன்னு சொல்லலையேமா. அதான் இப்ப சொல்ல முடியாது, எல்லாரும் தலை பிச்சுக்காங்கன்னு சொல்லிட்டானே. ஐயோ, இப்பவே இப்படி சொல்லிட்டு போறானே, என்ன போதோ தெரியலையே. ஐயோ, அப்படியே தலை பிச்சுக்கலாம். ஆத்தா சொல்றா. பக்கத்து வீட்டுல சொல்ல போறாண்டி. அங்க என்ன சொல்ல போறான்னு கேப்பா, அமைதியா இரு. இந்திய தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் முறையாக இவன் டிவி பாக்குறவனே தாண்டி. வா அக்கா, நான் அப்படியே கிளம்புறேன். விளக்கு அப்புறமா குழி வச்சிருங்க. சரி தமிழ். சரிங்க, கதவை சாத்திக்கோங்க. ஒரு நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் நான் உங்ககிட்ட பேசணும். நான் சீக்கிரமா ஹோட்டலுக்கு போகணும். ஹோட்டலுக்கு தானே, போய்க்கலாம். அதுக்கு முன்னாடி கூட ஒரு முக்கியமான விஷயத்தை பேசணும். என்ன விஷயம்? அன்னைக்கு நீ தைரியமா காட்டுக்குள்ள மருந்து எடுக்கிறேன்னு போனல. பழைய விஷயத்தெல்லாம் இப்ப எதுக்கு பேச?